Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, சீரகம், ஒரு அன்னாச்சி பூ எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் மஷ்ரூமை. நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, நல்லா மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்லாம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கனமாக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு, தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே மஞ்சள்தூள் போட்டுட்டு குக்கரை மூடிடலாம்.
ஒரு கை அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள். 2 விசில் வந்தோன்னா நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குக்கிங் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.